ஹலோ காய்ஸ் சரங்கே நான் தான் உங்கள் லவ்லிலியால் இருப்பேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு ஜெமீனோட ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறோம். அரக்கன் ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரக்கன் மேன் பார்ட் எத்தனாவது பார்ட்டு எனக்கு சரியாக தெரியல. நான் பார்த்து போட்டு விட்டுடுறேன், சாரிடா. லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா வந்துட்டு ஜெமீனுக்கும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி லவ்வியாக இருக்கும். ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு மூவிலாம் வேறு பார்த்துருந்துருப்பீங்க. அதில் வேறு கொஞ்சம் ரொமான்டிக்காக வந்தனால சார் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக மாறியிருப்பார். லாஸ்ட்டாக அப்படி அவங்கள வந்துட்டு தூக்கிட்டு பெட்ரூம் தான் போயிருப்பார். நம்ம அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ அது வந்து கன்டினியூ பண்ணலாமா? அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு இப்போ அப்படியே தான் அவங்கள பெட்டில் அப்படி படுக்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக ஒரு மாதிரி வியர்டான ஐஸில் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் மேலே அப்படி லைன் ஆகிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுற? தெரில, என்ன பண்ணுறேன்னு தெரில. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாடி, நான் பார்த்துக்கிறேன் மிச்சத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே அவரோட வாயை வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்காரு. இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம், ஒரு 1 இயர் ஆகட்டும் அப்படின்றீங்க. சத்தியமாக நான் ஆல்ரெடி காஞ்சி போயிருக்கேன், இப்படிலாம் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் அப்படியே எடுத்துட்டு அப்படியே உங்கள் நெத்தியில், அவங்க சிக்ஸில், அப்படி உங்கள் சின்ன, அப்படி உங்கள் நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே உங்கள் நெக்குக்கு அப்படியே ட்ராவல் ஆகிறாரு. உன் லிப்ஸில் நீ கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் நெக்குக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழாத கறிக்க அப்படியே அது மாதிரி ஃபேக் க்ரை பண்ணிட்டு அப்படி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்ஸில் வந்து அப்படியே கிஸ் கொடுக்காரு. அந்த லிப் கிஸ் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே போகுது ஒரு மாதிரி. இப்போ அப்படியே அங்கே உங்கள் லிப்ஸ்லேருந்து அப்படியே கீழே ட்ராவல் பண்ணி அப்படியே உங்கள் நெக்கெல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ் கொடுத்துட்ருக்காரு. அவங்க அப்படியே வந்துட்டு உங்கள் நெக் இது உங்கள் ஷோல்ட்ரு இருக்குல்ல, ஷோல்டர்லலாம் அப்படியே கிஸ் கொடுக்கறாரு. அப்படியே கீழே இறங்கி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட தான் வராரு. என்ன நினச்சாரா தெரியல, டக்குன்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு வேகமாக அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணி தொல்லடா, பயமாக இருக்குது அப்படின்றீங்க. அதெல்லாம் பொறுமை எனக்கு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் கட்டிட்டு அவர் ட்ரெஸ்ஸையும் அப்படியே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓராறாரு. ஷையாக இருக்குப்பா அவனை அப்படி பார்க்குறக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஐயோடா ரொம்ப தான் ஷை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்காரு. அவங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்குது, ப்ளஷராகவும் இருக்குது. அவர் உங்கள் செஸ்ட்டை போட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவர் ஹேண்டை வச்சு அப்படியே வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து லிப்ஸ் வச்சுலாம் அப்படியே ஒரு மாதிரி கடிக்கிறாரு, லிட்ரலி கடிக்கிறாரு தான். அந்தளவுக்கு ஒரு மாதிரி சக் பண்ணி எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு. அவங்களுக்கு செம்மையாக ப்ளஷராகவும் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி உங்கள் ஹிப்பு, உங்கள் இது இருக்கும்ல, அதாவது பெல்லி பட்டன் இருக்குல்ல, ஸோ அதில் அப்படியே டங்கை வச்சு அப்படி ரோல் பண்ணி பயங்கரமாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ப்ளஷர் தாங்க முடியலை. ஏன்டா அப்படி கொள்கிற, சிமெண்ட் முடியலை, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் தள்ளுறீங்க. அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லடி, அதுக்குள்ளேயும் போதுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க பாடி ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே தான் உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரு. நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோதான். நீங்கள் இரும வலிக்கிடா சொல்லாமல் கொள்ளாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. டொப்புன்னு அவர் அப்படியே சிரிக்காரு. இது நல்லா இருக்குடி அப்படின்னு சொல்கிறாரு. இது நல்லா இருக்கா ஒன்று இருறா முடிச்சுக்கோ உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அப்படி திட்டுறீங்க, அடிக்கிறீங்க. அவர் அப்படியே செம்மையாக வந்துட்டு அவங்க கூட அப்படியே இன்டிமேசியாக ரொம்ப வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப இதாக, ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப லவ்வாக, அந்தளவுக்கு ரொம்ப லஸ்ட்டாகவும் அந்தளவுக்கு அவங்க கூட அப்படியே அந்த டைமை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாரு. உங்கள் 2 பேருக்குள்ள அவ்வளோ நல்லா அந்த டைம் போய்கிட்டுருக்கு. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும், கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் போட்டு போனது, ஸோ இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எந்திரிக்கிறீங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ஐயோ வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே இடுப்பை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறீங்க. எல்லாம் மம்பத்த வேலை தான் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிங்க. நைட்டே ஒன்று அடிச்சிருக்கணும், தப்பிச்சிட்டேன்
இப்போவும் என்னால் முடியல, வலிக்குது, கொஞ்ச நேரம் ஆட்டும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அவர். அப்போவும் உன்னால் அடிக்க முடியாது, இப்போ மறுபடியும் ஒரு ரவுண்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் அப்படியே பெட்டில் ஓவர் பண்ணிட்டு மேலே ஏறாரு. நீங்கள் வந்துட்டு உனக்கு ஒன்றே போட்டுருவோம், அவங்களுக்கு வந்து எஞ்சி போயிரு, எனக்கு இப்போவே வலிக்குது, போட அந்த பக்கம் அப்படி இப்படி தள்ளுறீங்க. அவர் போக மாட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே மறுபடியும் ஓவர் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணி மறுபடியும் ஒரு ரவுண்ட் போகிறாரு. நீங்கள் வந்துட்டு அடிக்கிறீங்க, விட்டு தொலைஞ்சி போடாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவரா எனக்கு இன்னும் வேணுங்கிற மாதிரிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் அந்த ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே சரி ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் கீழே காலை தான் எடுத்து வைக்கிங்க, அங்கே முடியல, அந்த வலி வலிக்குது. அப்படியே ஜெமீனை பார்த்து முறைக்கிங்க பாருங்கள். நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் நார்மல் தான், போக போக சரியாயிரும் அப்படிங்காரு. மயிராகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. நோ பேட் வேர்ட்ஸ், இது உனக்கு பேட் வேர்டு, அப்போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்படி நடக்கவே முடியாமல் ரெஸ்ட் ரூமுக்கு போக போகிறீங்க. யார் அப்படியே உங்களை தூக்கிட்டாரு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போய் அப்படியே அவனை நிற்க வைக்கிறாரு. அப்படியே ஷவரை வந்து திறந்து விட்டாரு. நீங்கள் இருமை வெளியே போடா, எதுக்கட நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. நானும் கூட சேர்ந்து குளிக்க போகிறேன்டி அப்படின்றாரு. இது இது கூட சேர்ந்தா வேண்டாம், நீ என்ன பண்ணுன்னு தெரியும், வெளியே போ, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்த பிந்தி நீ வரலாம் போ அப்படின்னு சொல்லி தட்டி விட்றீங்க. அதெல்லாம் முடியாது, நானும் கூட சேர்ந்தா குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி கூட சேர்ந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாரு. பட் அங்கேயும் ஒரு ரவுண்டு ஓட்டிடுறாரு, அவங்களுக்கு முடியலை. அப்படியே வெளியே உங்களை தூக்கிட்டு வர்றாரு பாருங்க, உரைச்சிக்கிட்டே வரீங்க. அவர் அப்படியே இன்னும் 32 பழையும் கட்டிகிட்ருக்காரு. ஒத்துக்கிட்ட நான் என்னடா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப டெரராக கேட்டுட்ருக்கீங்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது. அது உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அப்படி இப்படின்னு என்ன சொல்லிடு அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு அதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. சரி நான் சொல்லிக்கிறேன், நீ இருந்துக்கோ சரியா, நீ கீழே வர வேணாம், நான் மட்டும் சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டு நான் போகிறேன், நீ ரெஸ்ட் எடு ஓகே அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உங்களை பெட்டில் தான் அவர் படுக்க வைக்கிறார். அவரே உங்களோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே குறுக்குறோன்னடியே அவரை தான் பார்த்துருப்பீங்க. என் ஹஸ்பண்ட் இவ்வளோ கேரிங்கான ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருப்பீங்க. அவர் ஏன்டி இப்படி பார்க்குற அப்படின்னு கேட்டுருப்பாரு. இல்லை ரொம்ப கேரிங்காக இருக்கே, அதான் யோசிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. பின்ன என் பொண்டாட்டிக்கிட்ட கேரிங்காக தானே இருக்கணும், உங்ககிட்ட கேரிங்காக இல்லாமல் வேறு யார்கிட்ட கேரிங்காக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுருப்பாரு. இப்போ அப்படியே தான் அவர் அப்படி கீழே போயிருப்பார். அவங்க அம்மா அப்படியே வந்துட்டு கிச்சனில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. அம்மா என்னடா மணி என்ன இப்போ தான் வர, ஒர்க்குக்கெலாம் போகிற ஐடியா இல்லையா? அம்மா நான் கிளம்பிட்டேம்மா, அப்படியே காஃபி கூட குடிக்க வரல. அதெல்லாம் வேணாம், டிஃபன் மட்டும் எடுத்து வை, சாப்பிட்டு போகிறேன். சரி அவளைங்கடா, அவள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் அவளை பார்த்துக்கோ. ஏன்னா உடம்பு சரியில்லையா? நேற்றெல்லாம் நல்லா தானே இருந்தா. அம்மா புரிஞ்சுக்கோம்மா, உடம்பு சரியில்லைம்மா, நீ தான் பார்த்துக்கணும், அவளுக்கு இறங்கிலாம் நடக்க முடியாது, அதனால் காஃபி கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துரு, அப்புறம் டிஃபனும் லஞ்சும் கொடுத்துரு ஓகேயா? அவளுக்கு ஓகேன்னா அவளே கீழே வந்துடும், அவனை கேட்க மாட்டா, பார்த்துக்கோ புரியுதுல அப்படின்றாரு. அவங்க அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு என்ன எதனால உங்களுக்கு நான் உடம்பு சரியில்லைன்றது புரிஞ்சிச்சு. அவங்க அப்படியே ஒரு முறைக்காங்க, ஏன்டா இப்படி அவசரப்படுற பார்த்திசி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அவர் அம்மா போமாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவர் போயிட்டு டைனிங் டேபிள் உட்கார்றாரு. அவங்க அம்மாவும் அப்படியே ஒரு டிஃபன்லாம் எடுத்து வைக்காங்க. அவர் சாப்பிட்டுட்டு சரி ஓகே பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ அத்தை தான் அப்படி மேலே வந்திருப்பாங்க. ஒயன் அத்தை வாங்க அத்தை, காஃபிமா பிடிக்கிறியா, முடியுமா, இல்லை நான் வந்து தூக்கி விடவா, உனக்கு உடம்பு சரின்னு சொன்னான் அதான் அப்படின்றாங்க. நீங்களும் அப்படி பார்த்துட்டு சரி வேறு ஏதோ சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியலை, ஒரு மாதிரி இடுப்புலாம் வலிக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவங்ககிட்ட வந்துட்டு இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கி அப்படியே உட்கார வைக்கிறாங்க. பரவாயில்ல அத்தை நான் பார்த்துக்கிறேன். அட முடியல இல்லைம்மா, நானே பார்த்துக்கிறேன், இந்த காஃபி குடி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. நீங்களும் அப்படி குடிச்சிட்ருக்கீங்க. அத்தை நீங்கள் கிளம்புங்க, நான் காஃபி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை மேலே மாட்டேன், டிஃபன் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுக்கோ சரியா, அப்புறம் நான் அத்தைக்கிட்ட போகிறேன் அப்படின்றாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அட என்ன நான் இருக்கக்கூடாதா, உனக்கு முடியலைன்னு அவன் சொல்லிட்டு போயிருக்கா, அப்போ நான் தானே பார்த்துக்கணும், அதெல்லாம் தெரியாது, நீ காஃபி குடிச்சு சாப்பிட்டு அப்புறம் தான் நான் போவேன் அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காஃபிலாம் குடிக்கிறீங்க. இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு பிளேட் எடுக்கிறீங்க. அவங்க வந்து அந்த பிளேட் அப்படியே வாங்கிட்டு என்ன நீ சாப்பிட போறியா, அதெல்லாம் முடியாது, நான் தான் ஊட்டி விடுவேன்,
தனக்கு முடியலல்ல, அத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிஎஸ்ஸே வருது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு மாமியாரா, இவ்வளோ நல்ல மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு கண்ணெல்லாம் அப்படி கலங்கிட்டு ஒரு மாதிரி டிஎஸ்ஸாக வருது. அவங்களுக்கு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் தான். இப்போ ரொம்ப கேரிங்காக இருக்காங்களா, அவங்களுக்கு அது ரொம்ப ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால அப்படியே கண்ணை டீஸ் வருது. அவங்க அப்படியே பார்ப்பாங்க, ஐயோ காரம் அதிகமாக போட்டேனாம்மா, சாரிம்மா, நான் குறைச்சிட்றேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டிங்க. இதெல்லாம் இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்ட அத்தை, வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டிங்க. அவங்க வந்து ஓ எமோஷ்னலாக எதுக்குமா? இல்லை, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என் மேலே இவ்வளோ கேரிங்காக, அதுவும் ஒரு அத்தையாக இருந்து நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்கும், அது எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேரிங்கான ஒரு அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்குவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஆனால் நீங்கள் என்ன அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறீங்க. மாமாவும் தான் ரொம்ப நல்லவர், என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாரு. உண்மையிலே நான் அப்பா அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணத அளவுக்கு என்னை பார்த்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நான் போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரில அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. அப்படியே கண்ணையெல்லாம் ரொம்ப கலங்குது. உங்கள் அத்தை அவங்க சாரீ முந்தான இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே வந்துட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்றாங்க. எதுக்குடா இப்படி அழுவுற, நாங்கள் இருக்கோம்ல, அல்லாத இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் ஊட்டி விட்றாங்க. நீங்களும் அப்படி சிரிச்சிட்டே சாப்பிட்றீங்க. வலிக்கு ஏதாவது டேப்லெட் தரட்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இல்லை, என்ன என்ன வலி? அது ஜிமின் சொன்னாமா, அதான். அது எப்படியும் வலிக்கும்ல, உனக்கு ஃபஸ்ட் டைம் தானே, அதான் கேட்குறேன், மாத்திரை எதாவது கொடுக்கவா அப்படின்னு. அப்போ சொல்லிட்டாரா? சொல்லிட்டா. அது சரி அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாகி போயிடுச்சு. அவங்க வந்துட்டு அப்படி சிரிக்காங்க. இதில் என்னம்மா இருக்குது, இதெல்லாம் இப்போ நார்மல் தானே, விடு இதுக்கு எதுக்கு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்களும் டேப்லெட்லாம் போடுறீங்க. அவங்க உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அம்மாவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஃபோனில், அம்மா என் அத்தை என்னை எப்படி தாங்குறாங்க தெரியுமா, நீ கூட இந்த அளவுக்கு பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரில, அவங்க அப்படி பார்த்துக்குறாங்கம்மா, மாமாவும் அப்படித்தான், மாமாவெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் முதலேருந்தே அப்படி தானே, ஆனால் அத்தெல்லாம் இப்படி பார்த்துக்குவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீராக வருது. அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படி டேஸாக வருது, பரவாயில்ல பொண்ணு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. அவங்க தங்கச்சிக்கும் இதெல்லாம் தெரியுது. அவளும் வந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். உங்களுக்கும் ஜிம்முனுக்கும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி ரொமான்ஸ் வந்துட்டு வெளியே ஹாலில் இல்லை ஷாப்பிங் போகும்போது அந்த மாதிரி டைமிங்கில் மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ரொம்பவே வந்துட்டு ரொமான்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க 2 பேருக்கும். சான்ஸ் கிடச்சா போதும், பிள்ளை பாஞ்சு விடும். அந்த மாதிரி உங்கள் கூட ரொம்ப இன்டிமசி அந்த மாதிரி தான் இருப்பார் ஜிமின். எப்போவுமே ரொம்ப எப்படி சொல்கிறது, கேப் கிடச்சா போதும்ன்ற அளவுக்கு தான் இருப்பார். அந்த மாதிரி அவங்க கிடைக்கும் போதெல்லாம், டைம் கிடைக்கும் போதெல்லாம் வச்சு செஞ்சு விட்டுருவாரு. நீங்கள் எப்போவுமே திட்டிகிட்டே தான் இருப்பீங்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக போச்சு, இனிமேல் என் பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பீங்க. அவர் அதெல்லாம் முடியாது, நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஆட்டமாக ஆடிப்பார். அந்த மாதிரி உங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு டேஸ்லாம் ஸ்கிப் ஆகி இப்போ ஒரு 3 மந்த் மேலே ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு டேட்டே வந்த மாதிரி இல்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு டவுட் ஆகுது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் அத்தை வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. உங்கள் அத்தைகிட்ட போயிட்டு, அத்தை என்னம்மா அது, எனக்கு டேட் வரவே இல்லை அத்தை. என்ன? ஆமாம் அத்தை, டேட்டை தாண்டி போச்சு, 10 நாள் தள்ளி போச்சு, இன்னும் எனக்கு டேட் வரவே இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு அப்படியே பார்க்காங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டவுட் ஆகுது. சரி ஓகே இருமா, நான் மெடிக்கல் போயிட்டு அந்த கிட் வாங்கிட்டு வரேன், ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வரேன், நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி அத்தை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் உடனே போயிட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்வம் தாங்கலை, ஒரு வேளை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் உங்கள் கடை தான் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. உங்கள் மாமனார் அப்படி பார்த்துட்டே இருந்திருப்பார், எங்கே ஓடிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருந்திருப்பார். இப்போ அப்படியே தான் வந்துட்டு உங்கள் அத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த கிட்டை கொடுத்துருப்பாங்க. நீங்களும் போயிட்டு அதை வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாரீங்க. அப்படியே கையில் பின்னாடி போய் வச்சுட்டு வாரீங்க, ஒரு மாதிரி ஃபேஸு டல்லாக போட்டு வாரீங்க. அவங்க அத்தை அப்படியே பார்த்துட்டு, என்னம்மாச்சு, நல்ல விஷயம் தானே, என்னாச்சு,
இல்லை அத்தை, அது ஒரு கோடு தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு லைட்டாக கண்ணில் கண்ணீரே வந்துட்டு, ஏன்னா நீங்கள் வேறு ஒரு மாதிரி டல்லாக சொல்கிறீங்களா, அவங்களுக்கு அப்படியே கண்ணில் லைட்டாக கண்ணீர் வந்துட்டு, ஏய் சரி சரி சரிம்மா, இதில் என்னம்மா இருக்குது, இதுக்கு எதுக்கும்மா அழுகுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி அதெல்லாம் இப்போல்லாம் என்ன அடுத்த நாள் என்ன அதுக்கு அடுத்த நாளில் நீங்கள் ஆயிட போகிற, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை காம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் அத்தையை நினைக்கவே அவ்வளோ மாதிரி ஹாப்பியாக இருக்குது. என்னடா இந்த காலகட்டத்தில் அத்தைங்க வந்துட்டு இப்போது ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா அதை குத்தி குத்தி காட்டுறவங்க மத்தியில் பரவாயில்ல இன்னும் நாள் இருக்குது நீ ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லி கம்ஃபர்ட் கொடுக்குற அத்தைங்களாம் எவ்வளோ ரொம்ப கஷ்டம் தானே. அந்த மாதிரி அத்தைலாம் கிடைக்கவே செய்யாது. ஸோ உங்களுக்கு நினைக்கும் போது அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த கிட்ட எடுத்து இதை பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. அவங்க அப்படியே பார்க்காங்க, பார்த்தா டபுள் கோடு காட்டுது. அவங்க வந்துட்டு டபுள் கோடு தானடி காட்டுது, அப்புறத்துக்கு ஒரு கோடு தான் காட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ 2 கண்ணிலையும் அப்படி கண்ணீர் தாறுமாறாக ஓடுது. அவங்க நீங்கள் பார்த்துட்டு ஐயோ அத்தை அழாதீங்க அழாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன் அத்தை, அவங்கள இப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் எனக்கு அப்போவும் சப்போர்ட் தான் பண்ணுறீங்க, உண்மையிலே நீங்கள் எனக்கு அத்தையாக கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையோட கணத்தை பச்சைக்குன்னு ஒன்று கொடுக்குறீங்க. அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு ஐயோ நல்ல செய்தி சொல்லியிருக்க, உன் வாய்க்கு சக்கரை போடணும், இரு நான் சக்கரை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க கிச்சனுக்கு. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே கீழே போகிறீங்க. உங்கள் மாமாவும் பார்க்காரு, ஏய் எங்கே தாண்டி அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே போய் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டீங்களா, போயிட்டு அவங்க அந்த சுகர் அப்படியே எடுத்து அவங்க வாயில் அப்படியே போடுறாங்க. நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ரொம்ப துள்ளிகிட்டு இருக்காங்க. சரி சரி நீ போய் கிளம்பிட்டு வா, நம்ம வந்துட்டு போய் நம்ம இது ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி அத்தை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வைப்பீங்க. உங்கள் மாமா வந்துட்டு அப்படியே வந்து கேட்டுட்ருப்பாரு, என்னடி என்னாச்சு, எதுக்கு இப்போது சர்க்கரையெல்லாம் வாயில் போட்டுருக்கு, என்ன நல்ல விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருப்பாரு. அவங்க வந்துட்டு எங்கே நீங்களும் நானும் தாத்தா பாட்டியாகவும் போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறாங்க. அவருக்கும் ரொம்ப குஷியாயிட்டு அப்படியா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி கிளம்ப போயிட்டாரு. அவரும் ரெடி ஆகிட்டு போயிருந்திருப்பாரு, நீங்களும் கிளம்பிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அப்படியே தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் 3 பேர் அப்படி போகிறீங்க. உங்கள் மாமா நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அவர் தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் அத்தையை பின்னாடி உட்காந்துருப்பீங்க. அவங்க அப்படியே உங்களை தடவி அவங்க ஹெட்டை வந்துட்டு அப்படி ரப் பண்ணி கொடுத்துட்டே வராங்க. நீங்கள் அத்தை போதும் அத்தை அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இல்லைடா நீ குழந்த மாதிரி நான் ஒன்று அப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப உங்களுக்கு எமோஷ்னலாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்படி கூப்பிட்டு போயிட்டு இப்போ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒருத்தர் செக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ உங்களையும் கூப்பிடுறாங்க, மிஸ் பார்க்கோயன் அப்படி சொல்லி கூப்பிடவும் நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ டாக்டரும் வந்துட்டு அப்படி அவனை படுக்க வச்சு அவங்க வயிற்றில் வந்து ஸ்கேன் பண்ணி அப்படி பார்க்குறாங்க. உள்ள பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குது நல்லா தெரியுது. அவங்க அப்படி பார்த்துட்டு கங்க்ராட்ஸ் வயன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு டியர்ஸாக வருது, உங்கள் அத்தைக்கு டியர்ஸாக வருது. உங்கள் மாமா வெளியே தான் வெயிட் பண்ணுறாரு சரியா. இப்போ அப்படியே தான் அவங்க வந்துட்டு அந்த செக் பண்ணி அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ரிப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. வாங்கிட்டு இப்போ வெளியே வரீங்க. நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அது டேப்லெட்ஸ்லாம் போடணும்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே வெளியே வந்துருப்பீங்க. உங்கள் மாமா வந்துட்டு அப்படியே ஆர்வமாக நிற்கிறார், என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, பேபி நல்லா ஹெல்த்தாக இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்ன இப்போ தான் கொஞ்சம் வீக்காக இருக்கா, அதனால் இவங்களுக்கு வந்து நிறையா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அப்புறம் வந்துட்டு டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கணும், புரியுதுல அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நீங்கள் அப்படியே ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாஸ்ட்டு போடுறேன் டேப்லெட் போடுறதா எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பாட்டோடு வச்சு அமைக்கிட்டு அது பாட்டு போயிடும் அப்படின்றாங்க. ஐயோ அத்தை போங்க அத்தை, சும்மா கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் அத்தையோட ஃபன் பண்ணுறீங்க. அவங்களும் அப்படி 6 ஸ்டெப் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் கை காலே ஓடலை, நம்ம தாத்தாவை போகிறோம் பாட்டியை போகிறோம்னு சொல்லிட்டு செம்மையாக அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு. இந்த விஷயத்தை ஜிம்மின்ட்ட சொல்லணும் இல்லையா, நீங்கள் ஜிம்மின்ட்ட நைட்டு தான் அவர் வருவார் ஒர்க் முடிஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அது சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பீங்கன்னா, உங்கள் அத்தை மாமா நீங்கள் 3 பேர் சேர்ந்து அப்படியே ஒரு கேமராவை எடுத்து ஒரு சின்ன கேமரா இருக்குல்ல ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி, அந்த கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதை டெக்கரேட் பண்ணுறதுலேருந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டில் அந்த ஹாலை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறீங்க. அழகாக அப்படி டெக்கரேட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு இப்போது எடுத்துருக்காங்கல்ல அந்த ஸ்கேன் பண்ணி எடுத்தது, அந்த ரிப்போர்ட்லையும் குட்டி குட்டி ஃபோட்டோ மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் அப்படி கிளிக் பண்ணி மாட்டிட்டு நீங்களும் ஜிம்மினும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ், மேரேஜ் ஃபோட்டோஸ், அது எல்லாத்தையுமே அப்படியே கிளிக் பண்ணி மாற்றி என்ன லைட் மாதிரி குட்டி குட்டி லைட் செட்டிங்லாம் அப்படி அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த பலூன்ஸ்லாம் கட்டி வாசலில் வர ஒரு பெரிய பலூன் கட்டி உள்ளே வந்துட்டு அந்த
பேப்பர் மாதிரி குட்டி குட்டி பேப்பராக இருக்கும்ல, அந்த ஜிகினா பேப்பர் மாதிரி அதெல்லாம் போட்டு இப்படி வச்சுருக்கீங்க. ஜிமின் வந்து உள்ளே வந்து கதவை வந்து திறந்துட்டு லைட்டை போட அதை வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. இப்போது அது எல்லாத்தையுமே ரெக்கார்டு அந்த இதில் ஓடிட்டே இருக்கும். இப்போ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஜிமின் வர டைமிங் வந்து தெரியும் போது மறுபடியும் அந்த ரெக்கார்டை ஆன் பண்ணிவிட்டு லைட்ஸ்லாம் இப்படி ஆஃப் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் இப்போ அப்படியே வராரு. வீடை பார்த்தா எல்லா வீட்லேயும் லைட்ஸ் எல்லாம் ஆனில் இருக்குது. அவர் வீட்டில் மட்டும் லைட்டே இல்லை. என்னது இது லைட்டே எரியலை, ஃபியூஸ் எதுவும் போயிடுச்சா? அப்படிலாம் போகாதே, கரண்ட் இல்லையா, எல்லா வீட்லேயும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அப்படி உள்ளே வந்துட்டு காலிங் பெல்லை ரிங் பண்ணிட்டே இருக்காரு. பட் யாரும் திறக்கல. அவருக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருக்குது. என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு அப்படி உள்ளே வராரு. அப்படியே வந்துட்டு இப்போ டோரை தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணிட்டு அப்படி உள்ளே வராரு. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அவர் அப்படியே லைட்டை போடுவோன்னு பக்கத்தில் தான் லைட் இருக்குமா, அந்த லைட் சுவிட்சை போடுறாரு. டம்முன்னு ஒரு சவுண்டு. அந்த பலூன் வச்சு அந்த பேப்பரில் அவர் மேலே போய் கொடுத்தவர் அப்படி பயந்துருப்பாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருப்பார். பார்த்தா அப்படியே வந்துட்டு லைட்ஸ் போட்டு எல்லோரும் வந்துட்டு அப்படியே கை தட்டி கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கை தட்டுறாங்க. அதாவது ஜிமினோட அம்மா அப்பா அப்புறம் நீங்கள் அப்படியே சொல்லுவோம். அது வந்துட்டு என்ன அப்படிங்கிட்டு ஒரு மாதிரி பார்க்காரு. இப்போ தான் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறாரு. அந்த ஸ்கேன் ஃபோட்டோ இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்காரு. அதுக்கு வந்து லைட்டாக புரியுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு வாரீங்க கையில் வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்க சரியா, அதை கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட அப்படி நீட்டுறீங்க. அவர் வந்துட்டு என்ன அப்படின்னு மட்டும் பார்க்காரு. அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. அவர் அப்படி திறக்காரு. பார்த்தா உள்ளே வந்துட்டு ஒரு கேர்ள் போடுற ஸ்லிப்பரும் ஒரு பாய் போடுற ஸ்லிப்பரும் இருக்குது. நடுவில் ஒரு ஹார்ட்டின் மாதிரி இருக்குது. அதில் வந்துட்டு அப்பாவை போடுறீங்க அப்படிங்கிற மாட்டு, அதாவது யூ கான் பி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படியே போட்டிருக்கு. அவர் வந்துட்டு அப்படியே பார்த்து ரொம்ப அப்படியே ஹாப்பி ஆகிட்டார். பயங்கரமாக வந்துட்டு செம ஹாப்பி ஆகிட்டார் மனுஷன். அப்படியே உங்களை பிடிச்சி தூக்கி சுற்றுறாரு. அப்படி சுற்றுறாரு. அதுக்கே கேக்லாம் வாங்கி நீங்கள் செட் பண்ணிப்பீங்க. இப்போ அந்த கேக்கு உங்கள் அத்தை போய் எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே கேக்கெல்லாம் வெட்டி அப்படியே ஊட்டி மூஞ்சில் தேய்ச்சி அப்படியே வந்துட்டு அந்த மாதிரி நல்லா அப்படி ஃபன் பண்ணி அப்படியே செம்ம ஹாப்பி. மனுஷன் அப்படி ஹாப்பி ஆகிட்டாரு. அதுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இதுக்கப்புறம் உங்கள் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மனுஷன் ஃபீல் பண்ணுறாரு. மற்றபடி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு விட மாட்டேங்காரு. கீழே கால் தரையில் விடக்கூடாது, நான் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களும் ஒரு குழந்தை மாதிரி தூக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஐயோ விட்டு தொழடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் உங்கள் கூட ரொம்ப ஜாலியாக அப்படி அந்த டைம் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த மாதிரி ஸ்கிப் ஆகிட்டுருக்கு சரியா. ஸோ ஓகே ரமேஷ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாட்டு கண்டிப்பாக பண்ணலாமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.